இங்கே எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஆசை தான். என்ன ஆசைனா ரொம்ப நாள் நல்லா வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு வெளியே எங்கேயும் மருந்து கிடைக்காது, நம்மக்கிட்டே தான் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது என்னன்னா இதுதான், இழுத்து ஒழுங்காக விடுறது தான். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விலங்குகளை ஒரு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துப்போம். யானை, ஆமை. ஓகேவா? யானை, ஆமை தன்னோட மூச்சை நிதானமாக பொறுமையாக இழுத்து விடும். அதே இன்னொரு அனிமல்ஸ் எடுத்துப்போம். நாய், முயல், பறவைகள் இதெல்லாம் தன்னோட மூச்சை வேகமாக இழுத்து விடுறத நம்மளே பார்த்துருப்போம். இதனால அவங்களோட நுரையீரல் ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. அதுவே மெயின் ரீசன். இது நம்ம ஊரில் நம்ம சொல்கிறேன் கேளுங்களேன். நம்ம நல்லா மூச்சை இழுத்து விடும்பொழுது நம்மளோட நுரையீரல் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதிகமான ஆக்சிஜன் இன்டேக் இருக்கும். அப்படி அதிகமான ஆக்சிஜன் இன்டேக்னால நம்ம பாடியில் உள்ள மேஜர் ஆர்கன்ஸ், அதாவது மூளை, இருதயம், அதுக்கடுத்து கிட்னி, எல்லா ஆர்கன்ஸுக்கும் கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நல்ல நீண்ட வாழ்க்கை கிடைக்கும். இது போல பிராணாயாமம் பற்றியும் மூச்சு பயிற்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பிராணான் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் தெளிவாக வீடியோஸ் போடுறேன். பாய்.